திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னு தெரியுதாங்க. இன்னைக்கு சேப்பாக்கத்துல சிவானந்தா சாலையில பாத்தீங்கன்னா நர்சஸ் உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாங்க. 2015லயே தேர்வு வாரியம் மூலமா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கு இப்ப வரைக்கும் வேலையை நிரந்தரம் பண்ணி கொடுக்கல. எவ்வளவு கஷ்டங்க. நர்சிங் ஜாப்னா சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு டாக்டருக்கு இருக்கிற சிலபஸ்ல 80% ஆஃப் த சிலபஸ் நர்சஸ்க்கு இருக்குது. கோவிட் டைம்ல அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு நர்சஸ் ஆர் ஏஞ்சல் அப்படின்னு சொல்றீங்க. வெக்கமா இல்ல இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இம்பார்ஷியாலிட்டி காமிக்கிறது? என்ன பெரியாரிசம்? நீங்க எல்லாம் எப்படி பெரியாரிசம் பேசுறீங்க? சமூக நீதி எங்கெங்க போச்சு? உங்களை அப்பான்னு வேற சொல்லணும்ன்றீங்க. உங்க பொண்ணு எவ்வளவு உயரத்துல இருக்காங்க. ஊராம் பொண்ணுன்னா சம்பளம் கூட கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? கேள்வி கேட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க நர்சிங் ஜாப்லாம் எவ்வளவு கஷ்டங்க. வேலை பார்த்து பாருங்க. 12 மணி நேரம் கால் கடுக்க நின்னு நமக்காக இல்லாம அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி சிம்பத்தி எம்பத்தி எல்லாம் வச்சு ஒரு பேஷண்ட்டுக்காகவும் வேலை பார்க்கற உன்னதமான வேலைங்க நர்சிங் அப்படிங்கிறது. அந்த சப்ஜெக்ட்லாம் உங்களால எழுதி பாஸ் ஆக முடியுமா? நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது. ஆனா ஜெனரல் வார்டு, மெடிக்கல் வார்டு, சர்ஜிக்கல் வார்டு, ஹார்ட் அட்டாக் வந்தா வைக்கக்கூடிய ஸ்டென்ட்ல இருந்து பர்ன்ஸ் வார்டு, அதாவது தீக்காயங்கள் ஏற்படக்கூடிய வார்டு, சர்ஜரி, பொது சர்ஜரி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, இப்படி எல்லா இடத்துலயும் நர்சிங் அப்படிங்கிறது ஒரே படிப்பு தான். அந்த ஒரே படிப்பு எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும், எத்தனை பேருக்கு கேர் கொடுக்கணும்? மனைவி, சகோதரி, இவங்க 2 பேரையும் தவிர உங்களுடைய அந்தரங்க உறுப்புங்களை கூட ஒரு காம உணர்ச்சி இல்லாம தொட்டு உங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நர்சஸ் தாங்க வரணும். நர்சஸ் அப்படிங்கிறவங்க தெய்வம். கோவிட் காலத்துல ஏஞ்சல் அப்படிங்கிறீங்க. ஒரு நிலநடுக்கம் வந்தா கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிற அத்தனை பேரும் ஓடிட்டாலும் அந்த சிஸ்டர் கூடயே இருந்து அத்தனை பேஷண்ட்டையும் இவாக்குவேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சிஸ்டர் வெளியில போவாங்க. முடியலன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லயே செத்து போவாங்க. அதுதான் நர்ஸ் அப்படின்னு சொல்றது. டாக்டர்னா டாக்டரான்னு கேட்கறது, நர்சஸ்னா நர்ஸா அப்படிங்கிறது. நர்சிங் ஜாபுக்கு படிச்சு பாருங்க. யோ சிலபஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு லேப் ரிசல்ட் வந்ததுன்னா நார்மலா அப்நார்மலான ஒரு நர்ஸுக்கு பார்க்க தெரியும். ஒரு பிராக்சர் இருக்குதா இல்லையான்னு எக்ஸ்ரேயை பார்த்து ஒரு சீனியர் நர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் ஆல் ஓவரா கில்லியா இருக்கக்கூடிய அவங்களை எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. கூட இருக்கிறவங்க சம்பளம் நிறைய வாங்குவாங்க. ஆனா பணி நிரந்தரம் பண்ணாம அவங்களுக்கு ஒரு 1/4 சேலரி தான் கிடைக்குதுன்னா எவ்வளவு கஷ்டம். 12 மணி நேரம் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வீட்டுல இருக்கிற பசங்களையும் பார்த்து ஃபேமிலியும் ரன் பண்ற ஒரு நர்சஸ் ஏன்டா பாடா படுத்துறீங்க? ஓகே, நீங்க எல்லாம் பெரியாரிசம் பேசுறீங்க, இளம் பெரியாருன்னு வேற சொல்றீங்க. சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த இடத்துல ஒரு நர்ஸ் தான் நிக்கணும். உங்களை அவங்க தான் பார்க்கணும். அப்போ குற்ற உணர்ச்சியா இருக்காது உங்களுக்குலாம்? இவங்களுக்கு துரோகம் பட்டமேனு குற்ற உணர்ச்சியா இருக்காது? உங்களை நினைச்சா ரொம்ப ரொம்ப கேவலமா அருவருப்பா இருக்கு. இதுல வேற உங்களை அப்பான்னு சொல்லணும்னு சொல்றீங்க. உங்களை தீய சக்தி அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னதுல தப்பே கிடையாது. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க லைஃப்ல ஒரு தடவையாவது ஒரு நர்ஸாவது உங்க ஹார்ட்டை டச் பண்ணிருக்க மாட்டாங்களா? இவ்வளவு நாள் லைஃப்ல உங்க உடம்பு முடியாம போயிருக்கிறப்போ ஒரு நர்ஸாவது நீங்க பார்த்து நினைச்சிருக்க மாட்டீங்களா? இவங்க எவ்வளவு நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. அது நிஜமாவே உண்மைன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற நர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க சார். கடவுளே உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. தேங்க்யூ.